நைட் மார்க்கெட். அதுல வந்து ஃபுட்ஸ், கார்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்றாங்க. வந்ததே அதுக்கு தானே. ஹே காய்ஸ், ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம், லைக் நைட் மார்க்கெட். அதில் வந்து ஃபுட்ஸ், கார்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நாளா தெரிஞ்சிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குதுன்னுட்டு. ஆனா எங்க எக்ஸாக்ட்லின்னு தெரியல. இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க ரீசன்ட்டா. இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் எங்க நடக்குதுன்னு. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்க வந்து இந்த பட்ஜெட் வீடியோ போடும்போது ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், சிட்னி மார்க்கெட். ஸோ அங்கதான் நடக்குது. அண்ட் இது எப்படி நடக்குதுண்டா, எவ்ரி மந்த் வர ஃபர்ஸ்ட் சாட்டர்டேல மட்டும்தான் நைட்ல 6 மணி இருந்து 10 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னு. ஸோ எப்படி இருக்குமென்று ஒரு ஐடியாவும் இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, ஆனா நிறைய அந்த காசு எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. லைக் கிளாசிக் கார்ஸ், ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாம் பார்க் பண்ணி ஒரு சாப்பாடு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸ் எனக்கு சாப்பாடு, அவருக்கு கார். ஸோ போய் பாப்பா இருக்குன்னு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் தி வீடியோ. இந்த மார்க்கெட் வந்து சிட்னில ஃப்ளமிங்டன் என்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த மார்க்கெட்டை சிட்னி மார்க்கெட் இல்லாட்டி பாரிஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓ வாவ், ஆல்ரெடி கார் வந்தோடனே ஆரம்பிச்சாச்சு. வந்ததே அதுக்கு தானே. ஸோ நாங்க வந்து யோசிச்சோம் சும்மா நார்மலா இருக்குமெண்டு. பட் நாங்க நினைச்சதை விட ரொம்ப க்ரௌடடா இருக்கு. அண்ட் உள்ள வாரதுக்கு இப்ப வந்து இண்டையில இருந்தா போன முறை சார்ஜ் பண்ணவங்களா பார்க்கிங்க்கு வரதுக்கு. ஸோ இன்றைக்கு காலையில சாட்டர்டே தானே மார்க்கெட்டுக்கு வந்த நாங்க. காலையில இருந்து பார்க்கிங்க்கு $2 சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது எங்களோட 2வது டைம் நாங்க பார்க்கிங்க்கு பே பண்றது. யா, ஸோ பாவா எக்ஸைட்டடா இருக்கு. get the parking soon. இந்த பக்கம் போனா பார்க்கிங் கிடைக்கும்னு சொன்னா, ஆனா பார்க்கிங் கிடைக்கிறதுக்கான அறிகுறி எதையுமே எங்களுக்கு தெரியல. ஃபைனலி ஒரு இடம் கிடைச்சி காரை பார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க்கெட்ல வந்து சாட்டர்டேஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், சண்டேஸ்ல வந்து க்ளோத், ஷூஸ், பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அண்ட் எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு, மந்த்ல எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வந்து இந்த மாதிரி ஒரு நைட் மார்க்கெட்டும் நடக்குதுன்னுட்டு. அதனால தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். இங்கே உள்ள வந்த உடனே நல்ல வைவாக இருந்துச்சு. மியூசிக், கிளாசிக் கார், ஸ்போர்ட்ஸ் கார்னு சொல்லி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இங்கே வரும்போது இந்த கார்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் இப்படி ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் புரியுது. 30 வருஷம் 40 வருஷம் ஓல்டான கார்களை மோடிஃபை பண்ணி க்ளீன் பண்ணி ரோட் வர்த்தியாக்கி வச்சுருக்காங்க. அதோடையே அந்த கார்களை வந்து அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்கன்றதையுமே காட்டுது. இதில் எனக்கு புரிஞ்ச இன்னொரு விஷயம் வந்து, இங்கே நிறைய பேர் வந்து கார்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஒரு விஷயமா மட்டுமே பார்க்குறது இல்லைன்னு தான். ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னா, ஒவ்வொருத்தங்களும் அந்த காருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மணின்னு சொல்கிறத விட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம், மோடிஃபை பண்ணுற ஸ்டைல் வந்து ஒவ்வொருத்தங்களோட பர்சனாலிட்டியையும் கார் கல்ச்சரையும் காட்டுது. இந்த ஒரு காருக்கிட்ட மட்டுமே நாங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த கார் வந்து ஃபோர்ட் GT40 என்ற ஒரு மாடல்ற ரெப்ளிகா தான்.
இந்த கார் ஓனர்ஸோட கதைக்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த காரை அவங்களோட கராஜ்ல வச்சு 10 இயர்ஸா பில்ட் பண்ணியிருக்காங்கன்றது. எல்லா கார்ஸையுமே பார்த்து கொஞ்ச நேரம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு நாங்க ஃபுட் பக்கமா போயிட்டோம். இங்க 40+ ஃபுட் ட்ரக் அண்ட் ஃபுட் ஸ்டால் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபுட் மட்டும் இல்லாம கேண்டில்ஸ், ஜுவல்லரிஸ் இதெல்லாமே இருந்துச்சு. அதோட சேர்த்து லைவ் மியூசிக் கூட நடந்துச்சு. நீங்க இந்த நைட் ஷோக்கு வரணும்னு விரும்புறீங்கன்னா அடுத்த ஷோ ஆகஸ்ட் 3 நடக்குது. இங்க கார் ஷோ, 40+ ஃபுட் ட்ரக் அண்ட் ஃபுட் ஸ்டால்ஸ், அதே மாதிரி கேண்டில், ஜுவல்லரிஸ், அதோட ஃபேஸ் பெயிண்டிங் கூட இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை தாரன், வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க ஃபர்ஸ்டா போனது ஒரு டர்க்கிஷ் ஃபுட் ட்ரக்குக்கு தான். அங்கே டர்க்கிஷ் ஸ்ட்ரீட் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பபிள் டீ வாங்கினோம். அதோடையே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வரும்போது தான் தெரியும் இந்த கார்ஸ்களில் ஒரு சில கார்களுக்கு அவார்ட்ஸ் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியலை, பட் அவார்ட்ஸ் கொடுக்கறத பார்த்தோம். ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிட்டு சூப்பரா இருந்துச்சு. செம ஃபன். வர்க் கமிங் தான். ஒரு தடவை கூட்டிட்டு வரவே முடியல, முடிஞ்சிட்டுன்றதால ஒரு நாள் வந்துட்டு இருக்காரு. முடிஞ்சிட்டு அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குது. நைஸ் கார்ஸ். செம ஃபன்னாக இருந்துச்சு. நியூவாக எல்லாம் நிறைய கார்ஸ் பார்த்தோம், நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கார் ஃபெஸ்டிவலுக்கு வரது. ஸோ இட் வாஸ் ஸோ குட். அண்ட் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இட் வாஸ் a nice night. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மந்த் வர ஃபர்ஸ்ட் சாட்டர்டேக்கு நீங்கள் இங்கே வருவீங்களான்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். You'll see guys in our next video. Bye.